ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து டிவிடெண்ட் டிசிஷனில் எக்ஸசைஸ் 3 பார்க்க போகிறோம். சாஹூ அண்ட் கோ வந்து ஒரு ஷேருக்கு ₹6 ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போது ஏர்னிங் பர் ஷேர் வந்து 6. அவங்கக்கிட்ட கேபிட்டல் வந்து 10% இருக்காங்க. கேபிட்டல்னால் நம்மளுக்கு என்னது கேவோட வேல்யூ. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 10%. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் இருந்தால் அவங்களுக்கு ரிட்டர்னாக 20% கிடச்சிருக்கான். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 20%. வால்டர் மாடல் படி ஒரு ஷேரோட விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து 30% இருக்கும் போது நான் வந்து கொஷினில் இருக்கிறத ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இபிஎஸோடைய வேல்யூ அவங்க வந்து 6 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10%, ஆரோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 20%, நெக்ஸ்ட்டு பே அவுட் பார்த்தீங்கன்னா 30% கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா பார்ப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர்ஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஆர் பை கே இன்ட்டு இ மைனஸ் டி டிவைடட் பை கே. இப்போ வந்து அவங்க வந்து ஆர் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, 20% கொடுத்துட்டாங்க. கேவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துட்டாங்க. இயோடைய வேல்யூ 6 கொடுத்துட்டாங்க. டி வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போது டி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனால டியோடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு இபிஎஸ் இன்ட்டு பே அவுட்டு. இபிஎஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 6 வந்து அப்படி எழுதணும். 6 இன்ட்டு பே அவுட் பார்த்தீங்கன்னா 30% கொடுத்துருக்காங்க. இந்த 30% அப்படி எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 30% இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி போடணும்னா 30 டிவைடட் பை 100ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு இப்போ நம்ம 30 டிவைடட் பை 100ன்னு போட்டால் நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.3ன்னு வரும். இப்போ அந்த 0.3 அப்படியே போட்டுட்டு 6 இன்ட்டு 0.3 நம்ம இன்ட்டு பண்ணோம். இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ 1.8. இதுதான் வந்து டியோடைய வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் போட போகிறோம். டி ப்ளஸ் ஆர் பை கே இன்ட்டு இ மைனஸ் டி டிவைடட் பை கே. இந்த ஃபார்மேட்டில் நம்ம போட போகிறோம். டியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 1.8 ப்ளஸ் ஆர் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்கல்ல, அது 20% அப்படி எழுதினோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10%, அதை அப்படியே எழுதிட்டு இயோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த 6 அப்படியே எழுதிட்டு இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியோடைய வேல்யூ இந்த 1.8 வந்து நம்ம எடுத்து எப்படி எழுதணும். டிவைடட் பை டினாமினேட்டரில் கே கொடுத்துருக்காங்களா, அந்த கே எடுத்து கேவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க, அந்த 10% எழுதணும். நெக்ஸ்ட்டு 1.8 ப்ளஸ் இந்த 20 டிவைடட் பை 10ன்னு போட்டால் நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த 6 மைனஸ் 1.8 அப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 10% அப்படி எழுதினோம். இப்போது 6 மைனஸ் 1.8 நம்ம மைனஸ் பண்ணி போட போகிறோம். 1.8 அப்படியே வரும், 2 அப்படியே வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் 4.2 கிடைக்கும். இந்த 10% அப்படியே எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த 1.8 அப்படியே எழுத போகிறோம். இந்த 1.8 அப்படி எழுதிட்டு 2வையும் அப்படியே எழுத போகிறோம். 4.2வும் அப்படியே எழுதிட்டு இப்போது இந்த 10% கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம எப்படி கால்குலேட்டரில் போடணும்னா 10 டிவைடட் பை 100ன்னு போட்டால் நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1 கிடைக்கும். இப்போது அந்த 0.1 வந்ததில்ல, அதை வந்து அப்படியே எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறமா இந்த 1.8 அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 இருக்குல்ல, 2வையும் 4.2வை மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.4 கிடைக்கும். டிவைடட் பை இந்த 0.1 வந்து அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1.8யும் 8.4யும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ பார்த்திங்கன்னா 10.2 கிடைக்கும். டிவைடட் பை இந்த 0.1 அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 10.2 டிவைடட் பை 0.1ன்னு போட்டால் நம்மளுக்கு கிடைக்க வர வேல்யூ பார்த்திங்கன்னா ₹102 கிடைக்கும். இப்போ அனலைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்டெப்பை நம்ம எழுதணும். அனலைஸ் பார்ப்போம். ஷாஹூ அண்ட் கோ க்ரோத் ஃபார்மு ஆர் கிரேட்டர் தென் கே எழுதிடணும். எப்படி இப்போ நம்ம க்ரோத் ஃபார்மு கண்டுபிடிக்கிறோன்னா ஆரோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், கேவோடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருந்தால் இது வந்து க்ரோத் ஃபார்முன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதோடைய ஐடியல் பே அவுட் பார்த்தீங்கன்னா 0%. Thank you for watching.